வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் என் தமிழ் உறவுகளே. நான் ஏஆர் தினோஜன். இன்றைய தினம் சில முக்கிய தகவல்களோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். குறிப்பாக எமது நாட்டை பொறுத்தவரையிலே இந்த குறுகிய காலங்களில் மிகப்பெரிய விபத்துக்கள் நடைபெற்றிருந்தது. அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகமான விபத்துகள் நடைபெற்றிருந்தது. அப்ப இந்த விபத்தை தடுக்கும் முகமாக அல்லது அதை குறைக்கும் முகமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகமாக கடமையில் கடமைக்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல பாதசாரி கடவைகளிலும் அவர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஒவ்வொரு பாதசார கடவைகளும் கடமையிலே இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதை தொடர்ந்து அதாவது பாதையில் செல்லும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுவதற்காக காரணமாக இருக்கக்கூடிய சில வாகனங்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள் கைது செய்யப்பட்டிருந்தது. அது குறிப்பாக அதிக வேகமாக பயணிக்கிற மோட்டார் சைக்கிள்கள், பெரிய பெரிய மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே இருந்ததை நாங்கள் சமூக வலைதளங்களை பார்த்திருந்த நாங்கள். இது போல இந்த விபத்தை குறைக்கிறதுக்கான செயற்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக தான் நடைபெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஒரு புதிய ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் அது ஏற்கனவே அந்த சட்டம் இருந்தது, அதை இப்ப கொஞ்சம் இறுக்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பாதையில செல்லும் பொழுது அதாவது நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டோ அல்லது நாங்கள் ஹெட்ஃபோன் அது மாதிரியான ஏதாவது நாங்கள் பாட்டு கேட்கக்கூடிய மாதிரி அல்லது இசை கேட்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் ஹெட்ஃபோனை ஏதாவது யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம்னு சொன்னால், யூஸ் பண்ணி கொண்டு நாங்கள் பாதையில் நடந்து போனாலோ அல்லது எங்களோட வாகனங்களில் பயணித்தாலோ அல்லது அதிகமாக பாட்டு சத்தங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வாகனங்களில் பயணித்தாலோ கடுமையான சட்டத்தின் கீழே நீங்கள் கைது செய்யப்படுவீங்க என்ற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கிறது. இது எவ்வாறாக இருப்பினும் இது ஒரு ஒரு விபத்துக்களை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கிறது நாங்கள் அதிகமாக அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். இரண்டாவது முக்கிய விடயமாக இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையில ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அது எது தொடர்பானது என்று சொல்லி பார்த்தால், போதைப் பொருட்களை போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருக்குது. இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அல்லது இந்த போதைப்பொருள் பாவனை சிறுவர்கள் மத்தியில அதாவது பாடசாலை மட்டத்துல இது அதிகமாக பரவி இருக்கிறதாக அனைவருமே ஒரு தெரிந்த ஒரு விடயமாக தான் இருக்கு. இந்த போதைப் பொருட்கள் என்று சொல்லும் பொழுது உதாரணமாக இந்த மது என்று கூட சொல்லல. அது என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் உதாரணமா ஒரு மது அருந்தியவர்களை நாங்க ஒரு பார்க்கும் பொழுது அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வகையான போதைப் பொருட்களை பாவித்தவர்கள் அதை கண்டுபிடிக்க இயலாத நிலைமையில தான் இருப்பார். சாதாரணமாக தான் இருப்பார்கள், ஆனால் அது அவர்கள் போதைப் பொருட்கள் பாவித்திருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க இயலாத மாதிரி இருக்கும். அப்ப ஆகையால இதனை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அல்லது இதை எவ்வாறு குறைக்கணும் என்றதுக்கான ஒரு அடிப்படையில இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல ஒரு கருவி ஒன்று உருவாக்க இருக்கிறதாக இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருந்தது. அது எவ்வாறுன்னு சொன்னால், சாதாரணமாக நாங்கள் அதை பாமசிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான இருக்கும் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அது எவ்வளவுன்னு சொன்னால், நாங்கள் வீட்டிலேயோ அல்லது பாடசாலைகள்லையோ அல்லது ஒரு பாதுகாவலர், அதாவது ஒரு 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 வீட்டில் இருக்கிறவர்களுடைய பாதுகாவலரோ அந்த கருவியின் மூலம் இவர்கள் போதைப் பொருளை பாவித்திருக்கிறார்களா அல்லது இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி அந்த கருவி இருக்கும் என்று இன்றைக்கு அந்த கலந்துரையாடல கூறப்பட்டிருக்கிறது. அது அந்த கருவி எவ்வாறு இருக்கும் என்ன மாதிரி என்று தெரியல, ஆனா இப்படி ஒரு திட்டம் ஒன்று வர இருக்கிறதாக இந்த கலந்துரையாடல பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இலங்கை நாட்டை பொறுத்தவரையில சிறைச்சாலையில இருக்கிற 70% போதைப் பொருட்கள் சம்பந்தமாக தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. கிட்டத்தட்ட 70% போதைப் பொருட்கள் மட்டும். அப்படி என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு போதைப் பொருட்களுக்கு நாங்கள் சமூகம் அடிமையாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு அது விரிவடைந்து இருக்கிறது என்று நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இப்படி ஒரு தகவலும் இருக்குது. இன்னும் ஒரு முக்கிய கைது ஒன்று இடம்பெற்றிருந்தது.
மிகவும் இப்போ குறுகிய காலங்களில் வந்து இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகள் அல்லது மிகப்பெரிய முன்னாள் பொறுப்பில் இருந்தவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த விடயமாக தான் இருக்கிறது. அப்போ ஆகையால் வந்து இன்றைக்கும் ஒரு கைது ஒன்று நடைபெற்றிருந்தது. முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த வசந்த கருணாகொட என்ற அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஏன் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று பார்த்தால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் ஜோசித்த ராஜபக்ச அவர்கள் வந்து கடற்படையில வந்து இணைக்கப்பட்டிருந்தார். அப்ப அந்த நேரம் இவர் வந்து கடற்படை தளபதியா இருக்கிறார். அப்ப எந்த ஒரு கடற்படையில வந்து வேலை செய்யறதுக்கு அல்லது அதுல வந்து கடமையாற்றுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத நபரை என்னண்டு இவர் இணைத்து கொண்டார் என்றதுக்கான ஒரு விசாரணைக்கான அடிப்படையில தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் வந்து அவர் பிணையில வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதோடு இணைந்து இன்னும் ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று. கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனைவரும் ஒரு தெரிந்த ஒரு விடயம்தான். மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு வடக்கின் நீளங்களின் சமர் என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டி. இந்த போட்டி வந்து கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியினருக்கும் மற்றது கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினருக்குமாக நடைபெறுகிற ஒரு போட்டி. இது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும், வருடாந்தம் நடைபெறும். ஆகையால் இன்றைய தினம் அந்த போட்டி வந்து ஆரம்பமாகி இருந்தது. இதில் வந்து நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியினர் வந்து 154 ஓட்டங்களுக்கு வந்து அனைத்து விக்கெட்டுகளையும் வந்து இழந்திருந்தார்கள் 45.2 ஓவர்களில். பதிலுக்கு மீண்டும் துடுப்படுத்தாடிய கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினர் வந்து 104 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் 4 விக்கெட்டுகளை வந்து இழந்திருக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்க போகிறது இன்றைய தினம் நாங்கள் நாளைய தினம் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட இது 15வது நீளங்களின் சமர் என வர்ணிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளோடு இந்த செய்திகளோடு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி. நான் AR தினோஜன்.